பலருக்கும் அதிருப்திகள் இருக்கலாம். அதனை வெளிப்படுத்தும் சரியான இடம் 16வது பொதுத் தேர்தல்தான். மாறாக கொலகுபுபாரு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் அல்ல என்று மாய்கா தேசிய துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்திருக்கிறார். தேர்தலை புறக்கணிப்பது யாருக்கும் நன்மை விளைவிக்காது. ஆகையால் அறிவார்ந்த சமுதாயமாக சிந்தித்து வாக்களியுங்கள் என்று அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். அதேவேளையில் மாநில அரசாங்கத்துடன் செயல்பட மத்திய அரசாங்கமும் ஒரே கூட்டணியைச் சேர்ந்தவர்களாக இருப்பது சிறப்பு என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நம்ம ஓட்டு போடுறதுக்கு முன்னால சிந்திச்சு ஓட்டு போடணும். நம்முடைய வாக்கை பலவீனப்படுத்தக்கூடாது. சில பேர் சொல்றாங்க, நாங்க இந்த வாட்டி ஓட்டு போட வெளியே வராதீங்க. சரி, வராதீங்க. இதை யாருக்கு லாபம்? ஜெயிச்சவனும் மதிக்க மாட்டான், தோற்றவனும் மதிக்க மாட்டான். ஓட்டு போட சில பேர் அறிவாளி, ரொம்ப படிச்ச அறிவாளி சொல்றாங்க. அதான் எப்பயுமே ரொம்ப படிச்சவங்க பேச்ச கேட்காதீங்க, ரொம்ப குடிச்சவங்க பேச்ச கேட்காதீங்க. ரெண்டு பேரும் கோளாறு பண்ணிடுவாங்க. நம்மளை ரொம்ப ஓட்டு போடணும். என்ன நடக்கும் தெரியுமா? எப்படி பார்த்தாலும் சரி, நம்ம ஓட்டு போடலே வச்சுக்கிறேன், ஒருத்தர் ஜெயிக்க போற, ஒருத்தர் தோக்க போற. ஜெயிச்சவனும் நம்மளை மதிக்க மாட்டான், தோற்றவனும் மதிக்க மாட்டான். ஒரு நடைபெறமா தான் இருக்கணும். இந்த வாக்களிக்கும் பொழுது முக்கியமான முடிவு எடுங்க. நீங்க வீட்டுக்கு போயிட்டு நான் சொல்றதுதான் ஓட்டு போடாதீங்க. நீங்க வீட்டுல போயிட்டு இன்னைக்கு ஒரே ஒரு நிமிஷம் யோசிங்க. இன்னைக்கு மாநிலத்தில் யார் ஆட்சி செய்யறா? பக்கத்தில் அரபான். தேசியத்தில் யார் ஆட்சி செய்யறா? பக்கத்தில் அரபான். நம்ம போய் பரிகாத நேஷனல் போடலாம். அதனால இங்க என்ன நடக்க போகுது? எல்லாருக்கும் அதிருப்தி இருக்குதுங்க. யாருக்கு அதிருப்தி இல்லை சொல்லுங்க? என்ன விட கூட அதிருப்தி இல்லாம இருந்திருக்கோம். நீங்க இருக்கிற மக்களை விட கூட அதிருப்தி யாருக்கு மாய்க்காக இருக்கணும். பரிகாத நேஷனல்ல எல்லா கட்சியும் சேர்ந்து அன்வார பிரதமர் ஆகணும். இவங்க எல்லாம் பதவி எடுத்துக்கிட்டு எம்ஐசி எம்சி ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்ப யாருக்கு கூட ஆதரவு இருக்கணும்? எங்களுக்கு கூட ஆதரவு இருக்கணும். நாங்க கோச்சிக்கு வராம இருக்கணும். ஆனா நம்ம அதை பார்க்கல. நமக்கு பதவி கிடைக்குது கிடைக்கல, அதெல்லாம் ரெண்டாவது. இந்த கோலாக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு. கடந்த காலங்கள் தீர்க்க முடியல. இன்னைக்கு மாநிலத்திலையும் பரிகாத நேஷனல், மத்தியிலும் பரிகாத நேஷனல், இந்த ரெண்டு கவர்மெண்ட் இருக்கிறதுல நம்முடைய சமுதாய பிரச்சனைகளை, குறிப்பாக இந்தியர்கள் எதிர்நோக்குகிற பிரச்சனையை போய் பேசுவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. அதிர்ப்பு இருக்கிற இந்திய சமுதாயத்துக்கு உண்மை மறுக்க முடியாது. இதனிடையே கொலகுபுபாரு இடைத்தேர்தல் நடைபெற இன்னும் சில நாட்களே எஞ்சியிருக்கும் வேளை தேர்தல் களம் சூடு பறந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் நேற்று பக்கத்தான் அரபான் வேட்பாளர் பங் சொக்தாவ் ராசாவில் நடந்த அந்த பிரச்சார கூட்டத்தில் கலந்து பேசினார். Saya percaya dengan pengalaman saya dalam kedua kementerian yang meliputi portfolio dalam sekitar sains, teknologi, perubahan iklim, kerajaan tempatan dan perumahan mampu memberi inspirasi pada saya untuk membawa lebih banyak manfaat, pembangunan, kemudahan awam, kebajikan rakyat kepada warga-warga KKP. டிஏபியின் தலைவர் லிங்குவான் எங், ஸ்லாங்கூர் அம்னோ வாரிய தலைவர் டத்தோ மெகா ஜுல்கர்னான், ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் ராயர், உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி ஆகியோர் நேற்று நடைபெற்ற மாய்கா தேசிய முன்னணி பிரச்சாரத்தில் கலந்து கொண்டனர். 7 மாநிலங்களில் 11 மில்லியன் ரிங்கிட்டிற்கு கூடுதலான தொகை சம்பந்தப்பட்ட போலி கோல்ட்மேன் சாக்ஸ் முதலீட்டு மோசடி தொடர்பில் 12 தனிப்பட்ட நபர்களை திங்கட்கிழமையன்று போலீசார் கைது செய்தனர். 21 முதல் 45 வயதுடைய அந்த சந்தேக பேர்வழிகள் ஸ்லாங்கூர், ஜொஹூர், நெகிரி சம்பிலான், சரவாக், பேராக், கடா மற்றும் பினாங்கில் மேற்கொள்ளப்பட்ட ஓப் நூரி திட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதாக வர்த்தக குற்ற புலனாய்வு துறையின் இயக்குநர் ரம்லி மொமாட் தெரிவித்தார். அந்த சந்தேக பேர்வழிகள் அனைவரும் நிறுவனத்தின் இயக்குநர்களாக செயல்பட்டதோடு நிறுவனங்களின் உரிமையாளர்களாகவும் இருந்துள்ளனர். முதலீட்டில் ஏமாற்றுவதற்காக அவர்கள் மற்றவர்களின் பெயரில் வங்கிக் கணக்கை பயன்படுத்தி வந்துள்ளனர் என்றும் அவர் கூறினார். கடந்த பிப்ரவரி மாதம் முதல் இணையம் வாயிலாக செயல்பட்ட அந்த மோசடி கும்பல் உலகின் பிரபலமான முதலீட்டு நிறுவனமான கோல்ட்மேன் சாக்ஸ் பெயரை பயன்படுத்தி மக்களை நம்ப வைத்துள்ளனர் என்று இன்று நடைபெற்ற சிறப்பு செய்தியாளர் கூட்டத்தில் ரம்லி விளக்கினார். முகநூல், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களை மோசடிக்கான சந்தை உத்திகளாக அவர்கள் பயன்படுத்தி வந்துள்ளனர். இத்திட்டத்தில் முதலீடு செய்தால் மாதந்தோறும் 15 முதல் 200 விழுக்காடு வரை ஆதாயம் கிடைக்கும் என கூறி அவர்கள் மக்களை நம்ப வைத்து ஏமாற்றியுள்ளனர் என ரம்லி மொமாட் கூறினார்.
சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. ஸ்லாங்கூர் காஜாங்கில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் பூனைக்குட்டியை உயிரோடு எரியூட்டிய குற்றச்சாட்டை 13 வயது இளைஞன் ஒருவன் இன்று மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டான். இன்னும் கைது செய்யப்படாமல் இருக்கும் இதர 2 நண்பர்களுடன் இணைந்து அவன் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. ஏப்ரல் 22ஆம் தேதி நண்பகல் மணி 1:08 வாக்கில் மிகவும் கொடூரமான முறையில் பூனைக்குட்டி ஒன்று எரியூட்டப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குறைந்தபட்சம் 20,000 ரிங்கிட் முதல் அதிகபட்சம் 1,00,000 ரிங்கிட் வரையிலான அபராதம் அல்லது 3 ஆண்டுகளுக்கு மேற்போகாத சிறை தண்டனை அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். சம்பந்தப்பட்ட இளைஞனை 1000 ரிங்கிட் உத்தரவாத தொகையில் விடுவிக்க நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கிய வேளை இவ்வழக்கிற்கான தண்டனை ஜூன் 27ஆம் தேதி அறிவிக்கப்படும். முன்னதாக அடுக்குமாடி குடியிருப்பின் வாகன நிறுத்தும் இடத்தில் 3 இணைந்து பூனைக்குட்டியை எரியூட்டும் காணொளி ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலாகி கடும் கண்டனத்தை பெற்றது குறிப்பிடத்தக்கது. ஜொஹோர் பத்துபஹாட் ஜலன் ராமாட்டில் கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து மற்றொரு வாகனத்தை மோதி விபத்துக்குள்ளானதற்கு அக்காரின் ஓட்டுநருக்கு திடீரென ஏற்பட்ட மாரடைப்பே காரணம். அந்நபர் ஓட்டிச் சென்ற கார் விபத்துக்குள்ளாகுவதற்கு முன்பாகவே அவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக தெரியவந்திருக்கிறது. நேற்றிரவு மணி 7:50 வாக்கில் அவ்விபத்து நிகழ்ந்தது. அதில் உயிரிழந்த நபர் செலுத்திய ஹுண்டாய் எலன்ட்ரா ரக கார் 24 வயது பெண் ஒருவர் செலுத்திய புரோடுவா பேசா ரக காரை மோதி தள்ளியது. இரவு மணி 8 வாக்கில் அவ்விபத்து குறித்து தகவல் கிடைத்ததை பத்துபஹாட் போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் இஸ்மாயில் டோலா உறுதிப்படுத்தினார். பத்துபஹாட்டிலிருந்து ஜலான் பந்தாய் நோக்கி பயணமான அவ்வாடவர் செலுத்திய கார் சம்பவ இடத்தை வந்தடைந்ததும் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து இடது சாலையில் புகுந்து அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேசா காரை மோதி தள்ளியதாக கூறப்படுகிறது. அவ்விபத்தின் போது பேசா காரில் அமர்ந்திருந்த பெண்ணும் பயணி ஒருவரும் சிராய்ப்பு காயங்களுடன் உயிர் தப்பினர். சாதனா விஜயன் என்ற குடும்ப மாதுவின் தாலி சங்கிலியை திருடியதாக அஸ்ருல் பின் முஸ்தாமின் என்ற உள்ளூர் ஆடவன் மீது இன்று கோலலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. 2 வாரத்திற்கு முன்பு ஜலான் ஸ்காட் பிரிக்ஃபீல்ட்ஸில் அனுமார் கோயிலுக்கு முன்புறம் 29 வயதான அஸ்ருல் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிபதி ரத்தின ஃபட்ஸ்லின் சுராயா முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டது. கடந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி காலை 11 மணியளவில் 45 வயதான சாதனாவுக்கு சொந்தமான தாலி சங்கிலியை அஸ்ருல் அபகரித்ததாக கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக அவன் தலையசைத்தான். எனினும் அஸ்ருல் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து பேசினான். குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் 14 ஆண்டு சிறை மற்றும் அபராதம் அல்லது பிரம்படி ஆகியவை வழங்கப்படும். குற்றவியல் சட்டத்தின் 392வது பிரிவின் கீழ் அவன் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 12,000 ரிங்கிட் ஜாமீனில் அவன் விடுவிக்கப்பட்டிருக்கின்றான். ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கும் வழக்கறிஞரை நியமிப்பதற்கும் இந்த வழக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி மறுவாசிப்புக்கு செவிமடுக்கப்படும். கடந்த புதன்கிழமை பின்னிரவு மணி 12:20 வாக்கில் கோலலம்பூரில் உள்ள ஒரு கேளிக்கை விடுதியில் பாடிக்கொண்டிருந்த வெளிநாட்டு ஆடவர் உட்பட 5 வங்காளதேசிகள் ஒரு சோதனை நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டதாக அரியான் மெட்ரோ செய்தி வெளியிட்டிருந்தது. கைது செய்யப்பட்ட அந்த ஆண் பாடகர் விஜய் டிவியின் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியின் வெற்றியாளரான திவாகர் என சொல்லப்படுகிறது. அவர் புஷ்பால் எனப்படும் வெளிநாட்டு கலைஞர்களின் படைப்புகளுக்கான பெர்மிட் வழங்கும் தரப்பின் அனுமதியின்றி அந்த கேளிக்கை மையத்தில் பாடியதாக நம்பப்படுகிறது. பொதுமக்கள் கொடுத்த தகவலின்படி சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக கோலலம்பூர் குடிநுழைவுத்துறை தெரிவித்திருந்தது. 103 பெண்கள் 10 வெளிநாட்டவர் உட்பட 256 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். அதில் 6 வெளிநாட்டவர் கைது செய்யப்பட்டனர்.